அல்லாண்டு இருந்த ஒருத்தனை அவன் பாட்டுக்கு விடாம வாடா வாடா வாடான்னு கூப்பிட்டு அடிப்பேன்னு சொல்லி அவனுக்கு அடிச்சு இப்ப அவன் திருப்பி அடிக்கிற அடி இருக்குதுல்ல, நிறுத்துடான்னு சொன்னாலும் நிறுத்த மாட்டேன்னு சொல்லி திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ட்ரோன் அட்டாக் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி இருக்கிறது. அந்த தாக்குதல்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துட்டு அதற்கு பதிலடியா ஈரான்காரன் இப்ப கொடுத்திருக்கிறான்ல, அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய ஈரல் மாதிரியான ஒரு நகரம், அந்த நகரத்தின் மீது சரமாரி தாக்குதல்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஈரான் மிக தெளிவாக எப்படியான தாக்குதல்களை எல்லாம் அதிகமாக நடத்தி இருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலுடைய ஈரல் மாதிரியான ஒரு நகரம், அந்த நகரத்தின் மீது சரமாரி தாக்குதல்கள் நடத்தி இருக்கக்கூடிய ஈரான் மிக தெளிவாக எப்படியான தாக்குதல்களை எல்லாம் அதிகமாக நடத்தி இருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது. குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு நேரடி வார் ஸ்டார்ட் ஆகி இருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக என்ன விட்டா யாருமே கிடையாது என்று மார்பை நிமித்தி வைத்துக் கொண்டு உலகத்துக்கெல்லாம் படம் காட்டிக் கொண்டு தெரிந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 617 நாட்களாக காசாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ராணுவத்தில் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் எப்படியாவது ஈரானை வம்புக்கு இழுத்து அமெரிக்காவையும் அதில் கோர்த்து விட்டு ஈரானையும் அழித்து எல்லா அரபு நாடுகளுக்கும் நான் தான் வல்லாதிக்கம் கொண்டவன் என்று சொல்லி அரபு நாடுகளை அடிமைப்படுத்துவதற்காக இஸ்ரேல் பல திட்டங்களை வகுத்து கொண்டே இருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது ஈரான் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களை பார்த்தீங்க